அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சிறப்பு விதிகள் சில சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இப்போ ஒரு மனிதனுடைய எண்ணம் நிறைவேறக்கூடிய அமைப்பு நிறைவேறுமா நிறைவேறதா? இப்போ எடுத்துக்காட்டு, ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்புகிறான்னு வச்சுங்க, அந்த எண்ணம் நிறைவேறுமா நிறைவேறதா? முதல்ல அது பார்ப்போம். எண்ணம் இப்போ காதல் நிறைவேறத்துக்கு மிக முக்கியம் 5ஆம் இடம் தான். அந்த 5ஆம் இடத்தில் அஷ்டமாபதி இருந்தால், அல்லது ராகு கேது இருந்தாலும், அல்லது சந்திரன் செவ்வாய் இணைந்து இருந்தாலும், 5ஆம் அதிபுடன் அஷ்டமாவதி சேர்ந்து இருந்தாலும் அவர்கள் எண்ணம் ஈடேறாது. அதே போல் அது காதலாக இருந்தால் அது ஒருதலை காதலாகவே அமையும். அவர்கள் காதலிக்காமல் இருப்பதே நல்லது. அதேபோல் 5, 7 வக்கிரமும் அஷ்டமும் கிரகத்துடன் பெற்ற கிரகங்கள் இருந்தாலும் காதலில் பிரிவு ஏற்படும். 7ஆம் இடத்தில் சூரியன் மட்டும் தனித்து இருந்தால் காதல் கைகூடி வராது. அதேபோல் அவர்களுக்கு காதல் பிரிவினையை ஏற்படுத்தும். இப்போ 7இல் சூரியன் செவ்வாயும் 8 பாகையிலிருந்து 30 விலைக்குள் விகக்கலைக்குள் இணைந்திருந்தால் இளமையில் ஒரு பெண் ஜாதகத்தில் விதவையாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல் 2லேயோ 8லேயோ சுபரம் அசுபரம் சேர்ந்து இருந்து 5 பாவைக்குள் இருந்தால் கணவன் இறந்த 1 வருடத்துக்குள் மனைவி இறக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல் 2, 8 பாவகர்கள் இருந்தால் நீண்ட நாள் கணவருடன் சேர்ந்து வாழ முடியாது. சூரியனிலிருந்து சுக்கிரன் 43 பாகை விலகி இருந்தால் திருமணம் நடக்காது, நடந்தாலும் நிலைக்காது. தோராயமாக சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடையில் ஒரு கட்ட இடைவெளி தான் இருக்கும் அனைத்து ஜாதகத்திலும். அதுக்கு மேல் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையே பாழாகிவிடும். சந்திரனுக்கோ லக்னத்துக்கோ 3இல் கேது இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்காது. அப்படியே நடந்தாலும் வாழ்க்கையில் சிறப்பு இருக்காது. கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.